தந்து என்னை நீ வாழ வைத்தாய் தேவா, என்னை நீ வாழ வைத்தாய். ஓம் சாந்தி. 13/3/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, நீங்கள் எந்த அளவிற்கு கற்கின்றீர்களோ அதன் அடிப்படையிலேயே அந்தஸ்து தங்கியுள்ளது. பழைய பக்தர்களே மிக நன்றாக கற்று ஒரு நல்ல அந்தஸ்தை பெற்றுக்கொள்வார்கள். கேள்வி: தந்தையின் நினைவில் இருப்பவர்களின் அடையாளங்கள் எவை? பதில்: தந்தையின் நினைவில் இருப்பவர்கள் உன்னதமான நற்குணங்களை கொண்டிருப்பார்கள். அவர்கள் தொடர்ந்தும் தூய்மையாகவும் ராஜரீகமாகவும் ஆகுவார்கள். அவர்கள் ஒருவரோடு ஒருவர் இனிமையானவர்களாக பாலும் சீனியும் போன்று இருப்பார்கள். அவர்கள் மற்றவர்களை பார்க்க மாட்டார்கள், ஆனால் தங்களை மாத்திரமே பார்ப்பார்கள். தாங்கள் எதை செய்கின்றார்களோ அதற்கான வெகுமதியை பெற்றுக் கொள்வார்கள் என்பது அவர்களின் புத்தியில் இருக்கும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. உங்களை உண்மையானவர்கள் ஆக்குவதற்காகவே உண்மையான தந்தை வந்துள்ளார். இதனாலேயே நீங்கள் நேர்மையுடன் முன்னேறி செல்ல வேண்டும். என்னுள்ளே ஏதாவது அசுர குணங்கள் இருக்கின்றனவா, நான் அதிகம் பேசுகின்றேனா என உங்களை சோதியுங்கள். மிக இனிமையானவர்களாகி அதிக அன்புடன் மென்மையாக பேசுங்கள். 2. முரளியில் முழு கவனம் செலுத்துங்கள். முரளியை நாளாந்தம் கற்றிடுங்கள். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள். ஆசிரியர் உங்களுக்கு கொடுக்கும் எப்பணியையும் செய்திடுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் ஒரு தீவிர முயற்சியாளராகி ஹோலி என்ற வார்த்தையின் அர்த்தத்தை உங்களின் வாழ்க்கையில் கடைபிடிப்பதன் மூலம் உங்களின் முயற்சிகளின் வேகத்தை அதிகரிப்பீர்களாக. ஹோலி என்றால் நடந்தவை, கடந்து சென்றவை எவற்றையும் முற்றிலும் முடிப்பதாகும். கடந்ததை கடந்தது ஆக்கிவிட்டு முன்னேறுவது என்றால் ஹோலியை கொண்டாடுவதாகும். ஏற்கனவே நடந்த எதையும் மிகவும் பழையதாக, கடந்த பிறவிக்குரியதாக அனுபவம் செய்யுங்கள். உங்களிடம் இத்தகைய ஸ்திதி இருக்கும்போது உங்களின் முயற்சிகளின் வேகம் துரிதமாகிவிடும். எனவே உங்களின் அல்லது மற்றவர்களின் கடந்த காலத்தை பற்றி ஒருபோதும் நினைக்காதீர்கள். அவற்றை உங்களின் இதயத்தில் வைத்திருக்கவோ அல்லது அவற்றை பற்றி பேசவோ வேண்டாம். அப்போது மட்டுமே உங்களால் தீவிர முயற்சியாளர் ஆக முடியும். ஸ்லோகம்: அன்பே நினைவை கொண்டிருப்பதற்கான இலகுவான வழிமுறை ஆகும். ஆகவே சதா அன்பானவர்களாக இருந்து மற்றவர்களையும் அன்பானவர்கள் ஆக்குங்கள். அவ்யக்த சமிக்ஞை: சத்தியம் மற்றும் நல்ல பண்புகளின் கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள். இந்த ஞானத்தின் ஆழமான கருத்துக்களை தெளிவுபடுத்துவதற்கு உங்களிடம் மிக நல்ல வழிமுறைகளும் விளக்கங்களும் உள்ளன. ஒவ்வொரு கருத்தையும் தர்க்க ரீதியாக தெளிவுபடுத்த முடியும். உங்களிடம் உங்களின் சொந்த அதிகாரம் உள்ளது. இவை உங்களின் சொந்த மனம் அல்லது உங்களின் கற்பனையான விடயங்கள் இல்லை. இவை உண்மையானவை. அவை உங்களின் அனுபவங்கள். நீங்களே அனுபவத்தின் அதிகாரம், இந்த ஞானத்தின் அதிகாரம், சத்தியத்தின் அதிகாரம் ஆவீர்கள். உங்களிடம் பல அதிகாரங்கள் உள்ளன. எனவே உங்களின் அதிகாரத்தையும் உங்களின் அன்பையும் இரண்டையும் பயன்படுத்துங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. உன்னிடல் போல் கிடந்தே உன்முகம் காண்பது
நான் மறந்தேன் கண்டதும் நான்